வசனம். லூக்கா 10:27. நீ உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு மனதோடும் உன் கடவுளாகிய கர்த்தரை நேசிக்க வேண்டும். மேலும் உன் அயலானையும் உன்னைப் போல நேசிக்க வேண்டும். பிரியமானவர்களே, நம்மை நேசிப்பதைப் போலவே பிறரை நேசிக்கிறோமா? நம்மிடம் உதவி கேட்கும் ஒருவருக்கு நேரம் செலவிடுகிறோமா? இயேசு கிறிஸ்து ஒரு மிக முக்கியமான கட்டளையை நமக்கு கொடுத்திருக்கிறார். லூக்கா 10:27 இயேசு சொன்னார், நீ உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு மனதோடும் உன் கடவுளாகிய கர்த்தரை நேசிக்க வேண்டும். மேலும் உன் அயலானையும் உன்னைப் போல நேசிக்க வேண்டும். இது மிக சிறந்த கட்டளை. ஆனால் நம்முடைய அயலான் யார்? அதை புரிய இயேசு ஒரு கதையை சொன்னார். ஒரு மனிதன் இரத்தம் சிந்த பாதையில் தவித்து கொண்டிருந்தார். ஆசாரியரும் லேவியரும் வந்தார்கள். அவரை பார்த்துவிட்டு தவிர்த்து சென்றார்கள். ஆனால் ஒரு சமாரியர் வந்தார். அவர் அவனுக்கு உதவினார். அவன் காயங்களை குணப்படுத்தினார். விடுதியில் கொண்டு சென்று பாதுகாத்தார். அந்த சமாரியரைப் போல நாமும் பிறரை நேசிக்கிறோமா? நமக்கு தெரியாதவர்களுக்கும் கருணை செலுத்துகிறோமா? இன்று உங்கள் வாழ்க்கையில் யாருக்கு உதவி செய்யலாம் என்று சிந்தியுங்கள். ஒரு நண்பர் மனமுடைந்திருக்கலாம், அவரை அழைத்து பேசுங்கள். ஒரு குடும்ப உறுப்பினர் உதவியை நாடலாம், அவருக்கு நேரம் கொடுங்கள். ஒரு ஏழை உணவுக்கு பசியோடு இருக்கலாம், அவருக்கு கொடுக்க தயங்காதீர்கள். கடவுளை நேசிப்பது என்பது அவரது வார்த்தைகளை கேட்டு அவருக்கு விசுவாசமாக வாழ்வது. ஒவ்வொரு நாளும் சிறிது நேரம் பிரார்த்தனையில் செலவிடுங்கள். பிறருக்கு உதவுங்கள். இதுவே அவரை நேசிப்பதற்கான ஒரு வழி. இயேசு சொன்னார், சொல்லுங்க, என்ன சொன்னார் இயேசு? நீ உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு மனதோடும் உன் கடவுளாகிய கர்த்தரை நேசிக்க வேண்டும். சரிங்களா? இப்போ சொல்லுங்க என் கூட, நான் என் கடவுளை முழு இருதயத்தோடு நேசிக்கிறேன். சொல்லுங்க, நான் என் கடவுளை முழு இருதயத்தோடு நேசிக்கிறேன். நான் பிறரை நேசிக்கிறேன். நான் பிறரை நேசிக்கிறேன். இதை வாழ்ந்து காட்டப் போகிறீர்களா? அப்படின்னா ஆமேன்னு கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை அன்பை வெளிப்படுத்தும் ஒருவராக மாற்றுவார். இப்பொழுது நாம் சேர்ந்து ஜெபிப்போம். ஜெபம். பரலோக பிதாவே, உம்மை முழு இருதயத்தோடும் நேசிக்க உதவி செய்யும். நான் ஒரு நல்ல சமாரியனாக இருக்க நினைக்கிறேன். தீமைக்கு பதிலாக நன்மை செய்ய, பகைவருக்கு கூட அன்பு செலுத்த உதவிக்கரம் நீட்ட அருளும். கர்த்தாவே, என் அயலானை என்னைப் போல நேசிக்கும் அன்பை எனக்கு தாரும். என்னை சுற்றியுள்ளவர்களுக்கு உதவும் மனதை எனக்கு தந்தருளும். சிறிய செயல்கள் மூலம் கூட அவர்களின் வாழ்வில் மாற்றத்தை உண்டாக்க என்னை பயன்படுத்தும். இயேசுவின் போதனைகளை பின்பற்றி அன்பையும் இரக்கத்தையும் மையமாக கொண்டு வாழ உதவியருளும். என் வாழ்வு மற்றவர்களுக்கு ஒளியாகவும் ஆறுதலாகவும் அமையட்டும். நான் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் உம்மை மகிமைப்படுத்தும்படி என்னை வழிநடத்தும். கர்த்தரே, என்னை உம்முடைய அன்பின் சாட்சியாக மாற்றும். இயேசுவின் நாமத்தில் பிரார்த்திக்கிறேன், மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இன்று பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் முக்கிய நாட்களை கொண்டாடுபவர்களை கடவுள் ஆசிர்வதிப்பாராக.
தேர்வு எழுதும் நபர்கள், மருத்துவ அறிக்கைகள் மற்றும் தேர்வு முடிவுகளுக்காக காத்திருக்கும் நபர்கள், நிதி மற்றும் பிற பிரச்சனைகள் உள்ளவர்கள் பயப்பட வேண்டாம். கடவுள் உங்களுடன் இருக்கிறார். அவர் உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாராக. உங்கள் விசுவாசத்தின் அடையாளமாக ஆமேன் என்று கமெண்ட் செய்யுங்கள்.